இப்போ தியேட்டர்ஸ்ல ரன் ஆகிற தமிழ் மூவி வணங்கான் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சினிமா அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வணங்கான் படத்தை பாலா டைரக்ஷன்ல அருண் விஜய் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோ கோட்டிக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு ஷார்ட் டெம்பர், தப்பு பண்ணா எந்த இடம் யாருன்னு பார்க்க மாட்டாரு, அடிதான். இதனால வேலையே கிடைக்காம கடைசியா ஒரு ஹேண்டிகேப் ஹோம்ல செக்யூரிட்டி வேலை கிடைக்குது. அந்த ஹோம்ல சில பொண்ணுங்களுக்கு தப்பு நடக்கும். அந்த பிரச்சனைக்குள்ள கோட்டி போவாரு. அந்த தப்பு என்ன, அந்த தப்பு பண்ணவங்களை கோட்டி என்ன பண்ணாரு, இதுக்கான பதில் தாங்க இந்த வணங்கான். இன்னைக்கு தேதிக்கு வந்தா சார் சூப்பர் ஸ்டார். ஸ்டோரி நம்மளை எங்கேயும் குழப்பாம லீனியரா ஸ்ட்ரெயிட்டா எல்லாருக்கும் புரியுற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் சீன்ல கன்னியாகுமரி ரயில்வே கேட்டு கிட்ட தண்ணி அடிச்சுட்டு சில பசங்க தகராறு பண்ணுவாங்க. அவங்க கிட்ட ஒரு ஃபைட் சீன் வரும். அந்த ஒரு ஃபைட் சீன்லயே அருண் விஜய் யாரு, அவரோட கேரக்டர் என்னங்கிறத காட்டிடுவாங்க. டைரக்டர் பாலா சார் ஆல்ரெடி பார்த்த கதையா இருந்தாலும் 2 hours நல்லா எங்கேஜிங்கா போர் அடிக்காத மாதிரி தான் கொடுத்துருக்காரு. சாங்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா போட்டிருக்காரு ஜிவி. இறைநூறு, மௌனம் போலே மெல்லிசை, இந்த சாங்ஸ் எல்லாம் தியேட்டர்ஸ்ல கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. சாம் சிஎஸோட பிஜிஎம்மும் சூப்பராகவே இருந்துச்சு. ஆக்டிங்ல அருண் விஜய் கலக்கிட்டாரு. கரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டிங்னு இந்த வணங்கான சொல்லிடலாம். ஹேண்டிகேப்பா எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் நல்லாவே கன்வே பண்ணியிருந்தாரு. ஹீரோயினோட கேரக்டரும் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி தங்கச்சி கேரக்டர், சர்ச் ஃபாதர், ஹீரோயினோட அம்மா அப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் யதார்த்தமா சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. குறிப்பா ஒரு சீன்ல ஒரு பாய் கிட்ட அருண் விஜய்க்கு ஏதாவது வேலை வாங்கி தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அந்த பாய் கேரக்டர் நான் வேலை வாங்கி தந்த தீவிரவாதின்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி சில சீன்ஸும் டைரக்டர் பாலா உள்ள வச்சிருந்தாரு. படத்தை இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்க முடியுமான்னு கேட்டா டவுட்டு தான். படத்துல சில சீன்ஸ் கண்ணை மூட வைக்கிற மாதிரியும் இருக்கும். கொலை எல்லாம் ரொம்ப ப்ரூட்டலாவே இருக்கும். இந்த படத்தோட எண்டிங் பாசிட்டிவா தான் இருக்கும். ஆனா பாலா சார் அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு. ஓவராலா சொல்லணும்னா நார்மல் ஆவரேஜ் ஸ்டோரி தான். பாலா ரைட்டிங்ஸ்லையும் அருண் விஜய் ஆக்டிங்லையும் டீசென்டான படமா வந்திருக்கு. இந்த படத்துக்கு ஃபெஸ்டிவல் மூட்ல போவேனா பாலா மூவியா பாருங்க, சாட்டிஸ்ஃபை பண்ணும். பை.